நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நீ பிரியமானவன், பிரியமானவள். இன்றைய வேதாகம பகுதி உபாகமம் 33 முதல் 5 வசனங்கள் மற்றும் 12ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது: கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனையடைவார்கள். மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது அவர் எஷ்ரனுக்கு ராஜாவாய் இருந்தார். வசனம் 12. பென்யமீனை குறித்து: கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். குறிப்பு வசனம்: கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். உபாகமம் 33:12. தன் சோகத்தை வெளிப்படுத்த மாலினி என்ற அந்த இளம்பெண் ஒரு மரத்துண்டில், உண்மையை சொல்வதானால் நான் சோகமாக இருக்கிறேன், யாரும் என்னுடன் நேரத்தை செலவிட விரும்பவில்லை, என்னை நேசிக்கும் ஒரே நபரையும் நான் இழந்துவிட்டேன், நான் தினமும் அழுகிறேன் என்றெழுதி பூங்காவில் வைத்துவிட்டாள். யாரோ ஒருவர் அந்த குறிப்பை கண்டெடுத்த போது பூங்காவிற்கு ஒரு பெரிய கரும்பலகையை கொண்டு வந்து மக்கள் தங்கள் எண்ணங்களை மாலினிக்காக எழுதச் சொன்னார். அருகிலுள்ள பள்ளியை சேர்ந்த மாணவர்கள், நாங்கள் உன்னை நேசிக்கிறோம், தேவன் உன்னை நேசிக்கிறார், நீ பிரியமானவள் என்றெல்லாம் பல ஆதரவான வார்த்தைகளை எழுதிச் சென்றனர். பள்ளி முதல்வரும் அவளிடம் உள்ள வெறுமையை நிரப்பும்படி அவளுக்கு உதவிட நாம் எடுக்கும் சிறிய முயற்சி இது. அவள் நம் அனைவரையும் பிரதிபலிக்கிறாள், ஏனெனில் ஒரு கட்டத்தில் நாம் அனைவரும் அவளைப் போலவே சோகத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தோம் அல்லது அனுபவிப்போம் என்றார். நீ பிரியமானவள் என்ற வார்த்தை மோசே இறப்பதற்கு சற்று முன்பு இஸ்ரவேல் கோத்திரமான பென்யமீனுக்கு அளித்த அற்புதமான ஆசீர்வாதத்தை எனக்கு நினைவூட்டுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் என்று வேதாகமம் கூறுகிறது. மோசே தேவனுக்காக ஒரு வலிமையான தலைவராக இருந்தார். எதிரி நாடுகளை தோற்கடித்தார். 10 கட்டளைகளை பெற்றார். தேவனை பின்பற்ற இஸ்ரவேல் மக்களுக்கு அறைகூவல் விடுத்தார். அவர் அவர்களை தேவனின் கண்ணோட்டத்தில் கண்டு மரித்தார். பிரியமானவன் என்ற வார்த்தையை நாமும் நமக்கு உரிமையாக்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கூறினார். அழிவுக்கு பின்னான புதுப்பித்தலை நீங்கள் எப்போது கண்டீர்கள்? தேவனின் மறுசீரமைப்பு பணியில் நீங்கள் எவ்வாறு ஒரு அங்கமாக இருக்க முடியும்? சீரமைக்கும் தேவனே, உம்மிலுள்ள நம்பிக்கைக்கும் நீர் கொண்டு வரும் எதிர்காலத்திற்கும் என் வாழ்க்கையால் சாட்சி பகர தயவாய் எனக்கு உதவி செய்யும். ஆமென்.